தோட்டத்தை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா டேபிள் ரோஸை நடுவோம். பாருங்கள், வாட்டர் கேனை கட் பண்ணி நம்ம செடிகள்லாம் அப்படி வைப்போம். அதை அது இப்போ மேலே இருக்கிறத கட் பண்ணி வச்சுட்டு அந்த கொஞ்சம் பகுதியை கட் பண்ணி தூர போட்டுருவோம். அதையும் வேஸ்ட் ஆக்காமல் பாருங்கள், ஒரு சின்ன பாட்டை கீழே வச்சுட்டு கொஞ்சம் பெரிய பாட்டை மேலே வச்சு ஒரு குழாயை அரேஞ்ச் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அழகாக ஒரு ஸ்டாண்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ இதில் டேபிள் ரோஸை இந்த நட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், அழகான ஒரு கலரு பிங்க் கலரு பூத்துருக்கு. வாங்க இதில் இப்போ நடுவோம். இந்த டேபிள் ரோஸ் கட்டிங்க இப்போ நட்டோம்னா நல்லா தழுத்து வரும். பாருங்கள், இப்படி கொஞ்சம் கேப் விட்டு நம்ம சின்ன சின்ன கட்டிங்காக நட்டு வச்சோம்னா நல்லா வளர்ந்து அழகான பூ கொடுக்கும். அதை நல்லா ஒரு கார்டனிங் அழகான ஒரு செட்டப்பை நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். இப்படி நம்ம வேஸ்ட் ஆகிற அந்த மேலே கட் பண்ணி போடுறத கூட வேஸ்ட் ஆகாமல் அதை சின்ன சின்ன பூந்தொட்டிகளுக்காக பாட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி அனைவரும் இதை வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். சின்ன சின்ன பூச்செடிகளை இதில் வைக்கலாம். இந்த டேபிள் ரோஸு அதிகமாக வேர் போகாது, அதனால் இதில் வைக்கலாம். இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றினாவே போதும். அப்பப்போ ஏதாவது ஒரு உரம் கொடுத்தா போதும். அது தானாக அது பாட்டுக்கு இந்த லேஸ் ஈரம் இருந்தால் போதும். இந்த டேபிள் ரோஸ் வளர்ந்து வரும். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், அழகாக எல்லாத்தையும் நட்டு வச்சாச்சு. இப்படி பாட்டை ரெடி பண்ணி வரிசையாக வச்சு ஒரு அழகான அரேஞ்ச்மெண்ட்டை உருவாக்கிடலாம். பாருங்கள், கீழே ஸ்டாண்டுக்கு ஒரு இதை வச்சுக்கலாம். அதில் சிமெண்ட்டை போட்டு வச்சுக்கலாம். அது கொஞ்சம் சாயரமாக இருந்துச்சுன்னா சிமெண்ட்டை போட்டு வச்சுக்கலாம். இது கொஞ்சம் உயரமாக கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இது சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இது ஸ்ட்ராங்காக நிற்கி இது மாதிரி சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அவ்வளோ உயரம் வச்சு கட் பண்ணி இது பண்ணிக்கலாம். பாருங்கள், 4 தொட்டி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நாளைக்கு இன்னும் திரும்ப செடி நட்டணும். இப்படியே அனைவரும் இப்படியே இந்த வேஸ்ட்டான வாட்டர் கேனை பயன்படுத்தி ஸ்டாண்ட் அமைத்து பூந்தொட்டிகள் தயாரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹேப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.